வியூவர்ஸ், இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் சில்லி, 4 பூண்டு, ஜிஞ்சர், கொரியண்டர் லீஃப், தேங்காய் தேவையான அளவு, அப்புறமா வேர்க்கடலை. அதுக்கு மோர் 1 கிளாஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சிக்குள்ளே போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். எல்லாம் மிக்சிக்குள்ளே போட்டாச்சு. இது கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு வாட்டி. லைட்டாக நான் சுரைக்காயை வேக வச்சுருக்கேன் ஸ்டீமரில். எல்லாம் 3 வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு, சுரைக்காய். இது பொரியல் பண்ணிக்கலாம். ரைஸு கீழே வச்சுருக்கேன். எல்லாமே முடிஞ்சிச்சு லஞ்ச் ரெசிபி. லைட்டாக சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். சால்ட் வேக வைக்கும்போதே லைட்டாக போட்டிருக்கேன், ராக் சால்ட்டு. இப்போ கீழே இருக்கிறதுக்கும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. தாளிப்புக்கு வெறும் ஆயில், அப்புறமா சாஸ்வை, அப்புறமா ஜீரகம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சாம்பாருக்கு லைட்டாக சீசனிங் பண்ணியிருக்கேன் ஆனியன் எல்லாம் போட்டு. இப்போதைக்கு நம்ம கிரைண்ட் பண்ணதெல்லாம் இங்கே போட்டுட வேண்டியதுதான். கொஞ்சோண்டு தண்ணி போட்டு லைட்டாக மிக்சியில் இருக்கிறத தண்ணி போட்டு இது பண்ணிக்கலாம். பாயில் பண்ணலாம். இப்போது லைட்டாக மஞ்சள் தூள் போட போகிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவு ராக் சால்ட் போட்டுடலாம். ராக் சால்ட், லைட்டாக சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். லாஸ்ட்டாக கர்ட் போட்டுக்கலாம். நாம பாருங்க, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது நம்ம லாஸ்ட்டாக கர்டு போட்டுக்கலாம். கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தான் கர்ட் போடுறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நீட்டாக மிக்ஸ் ஆடின உடனே நம்ம வேக வச்ச சுரைக்காயை கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான்.